ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமி கிச்சன்ல ஒரு கல்யாணத்தில் பண்ணுற வத்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 நாளும் நல்ல நம்ம விதம் விதமாக சாம்பார் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு போடுற வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சின்ன வெங்காயம் போட்டு நான் மணத்தக்காளிக்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல் எல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இது போல் நம்ம செஞ்சு குழந்தைகள் வெளியூரில் இருக்கா அப்படின்னாக்கா கொஞ்சம் எண்ணெயை தாராளமாக விட்டு செஞ்சு கொடுத்துட்டோன்னா ஒரு மாதம் வரையெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் தாராளமாகவே பண்ணி கொடுத்துட்டோன்னா வச்சுட்டு சாப்பிட்லாம் ஒரு மாதத்துக்கு. அது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தன்னை சாதத்தை நல்லா தாராளமாக கலந்து சாப்பிட்லாம். வாங்க இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பொடலங்காய் கறி தான் பண்ணியிருக்கேன். பொடலங்காய் பொதுவாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடாது. நம்ம இது போல் கொஞ்சம் அந்த பொடலங்காய் கறியிலே கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணி கொடுத்தோன்னா ஓரளவு சாப்பிடுவோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கல்யாண வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து வெந்நீரை விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். பொதுவாக எந்த வத்த குழம்பாக இருந்தாலும் நல்லெண்ணெயில் பண்ணுறதே தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுட்டு கட்டி பெருங்காயம் ஒரு 3 போட்டுக்கலாம். பெருங்காய தூளாக இருந்ததுனாக்கா பருப்பெல்லாம் போட்டு வறுபட்டதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயை எடுத்து 1-2 கிள்ளி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போடுறதே குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சிம்மில் வச்சுட்டு உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஓரளவு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி. இது சாம்பார் பொடி தான் நான் போட்டுருக்கேன். காரப்பொடினா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் சாம்பார் பொடி தான் போட்டுருக்கேன். 2லேருந்து 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு பெரட்டிட்டு மிளகாப்பொடியை கொஞ்சம் எண்ணெயில் பெரட்டிட்டோம்னாக்கா இந்த பச்சை வாசனை போய் வத்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம புளியை கரைச்சி விட்டுக்கலாம். ஊற வச்சுருக்கிற புளியை கொஞ்சம் நீர்க்க கரைச்சி விட்டுக்கலாம். 200 டம்ளரால் 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு கரைச்சி விட்டோன்னா தான் அது நல்லா கொதித்து சுண்டுறதே வத்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வேணுன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் பாதி சுண்டி வர டயத்தில் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் போடுறதே ஒரேடியாக உப்பு உரப்புன்னு தனியாக தெரியாமல் இந்த வெல்லம் போய் அதை கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணும். வெல்லம் போட்டதுக்கப்புறமும் நல்லா சுண்டட்டும் குழம்பு. இப்போ பாதியாக சுண்டிடுது இந்த குழம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம மணத்தக்காளிக்காய் வத்தலெல்லாம் வறுத்து போட்டோம்னாக்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிறத அந்த உப்பு காரம்லாம் அந்த வத்தலில் ஏறி குழம்புல போட்ட வத்தல் வாயில் கடிபடும்போது உப்பு புளிப்பு காரத்தோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு முதல்ல சுண்டைக்காய் வத்தலை போட்டு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா மணத்தக்காளிக்காய் வத்தலை போடணும். முன்னாடியே போட்டுட்டோன்னா மணத்தக்காளிக்காய் வத்தல் தீஞ்சு போயிடும். அதனால் சுண்டைக்காய் ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக மணத்தக்காளிக்காயை போட்டு ஒரு பெரட்டிட்டா போதும். இந்த அளவுக்கு செவந்தா போதும். இதுக்கு மேலே கருக விட வேண்டாம். கருகினா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இந்த வறுத்த சுண்டைக்காய் மணத்தக்காளிக்காய் வத்தலை எடுத்து நம்ம இந்த குழம்புல போட்டுடலாம். குழம்புல போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். வெளியூரில் உள்ள குழந்தைகளுக்கு இது போல் வத்த குழம்பு எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விட்டு சுண்ட வச்சுட்டு கொடுத்தோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரையிலும் வச்சுன்னு சாப்பிட்லாம். வீணாகவே போகாது. ஊற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெயை மட்டும் தாராளமாக விட்டுட்டோம்னாக்கா வீணாகவே போகாது.
லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுவேன். ஓரளவு எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். போதும். இது ஆற இன்னும் கெட்டியாகிடும். ஒரு ஸ்பூன் போட்டுட்டாலே போதும், ஓரளவு சாப்பிட்லாம். இதை எடுத்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக புடலங்காய் கறி எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக குழந்தைகளுக்கு புடலங்காய்னாலே பிடிக்காது, பெரியவாளுக்கே சில பேருக்கு பிடிக்காது. அதை எப்படி நல்ல டேஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாங்கிறத பார்ப்போம். இந்த நீட்டு புடலங்காயில் கறி பண்ணுறதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்போவாவது தான் வரும், எப்போவும் இந்த குட்டை புடலங்காய் தான் கிடைக்கும். நான் நேற்றுக்கு நீட்டு புடலங்காய் கிடச்சது வாங்கிட்டு வந்தேன். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த புடலங்காயை நல்லா அலம்பிட்டு இதை போல் 2ஆக புலந்துக்கலாம். ஒரு விதை கூட கிடையாது இதில், அவ்வளோ பிஞ்சு. அதை இது போல் மெல்லிசாக நறுக்கிக்கணும். அந்த நறுக்கின புடலங்காயில் கொஞ்சமாக உப்பை போட்டுட்டு நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சுப்பா எங்கள் அம்மாலாம். அதுபோல் பண்ணுறதே அதில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். உப்பை போட்டு பிசையறதே புடலங்காயில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வரும்போது கீழே தனியாக வடிஞ்சிரும். அதை எடுத்து நம்ம கறி பண்ணுறதே ரொம்ப சில பேருக்கு புடலங்காய் சாப்பிட்டா தலைவலி வரும். அது மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கும் இது போல் செய்யறது. எங்கள் அம்மாலாம் இப்படி தான் செய்வாள். இப்போ தான் நம்ம வாங்கிட்டு அப்படியே நறுக்கிட்டு பொரியல் பண்ணிடுறோம். அது சில பேருக்கு பித்தம் மாதிரி தலைவலி வந்துடும். இது போல் செஞ்சு பாருங்க, தலைவலி வராது. வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பாதி காஞ்ச மிளகாய் போட்டுண்டு கொஞ்சமாக கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதில் போட்டுடலாம். வெங்காயம் சாப்பிடாதவா வெங்காயம் போட வேண்டாம். இது குழந்தைகளுக்காக பண்ணுறதுனால நான் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தை போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம புடலங்காய் உப்பை போட்டு பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட வேண்டியதுதான். அதில் எந்த அளவுக்கு தண்ணி வடிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த புடலங்காயில் இந்த வெறும் உப்பை போட்டு தான் பெசரி வச்சோம், அதுக்கே அவ்வளோ தண்ணி வடிஞ்சிருக்கு. இந்த புடலங்காயை கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சுட்டு இந்த தண்ணி இல்லாமல் எடுத்து வானலில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்க ஒரு ஆவியிலேயே நல்லா வெந்துடும். அந்த புடலங்காய் அவ்வளோ பிஞ்சாக இருக்குது. அந்த தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம், கீழே கொட்டிடலாம். இப்போ அந்த புடலங்காய்க்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு பெரட்டிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடும். இல்லை சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சாலே வெந்துடும். இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை விட்டுப்போம். நம்ம உப்பெல்லாம் புழிஞ்சு எடுத்ததுனால உப்பெல்லாம் தண்ணியோட போயிருக்கும். அதனால் லைட்டாக உப்பு தூவிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இந்த அளவு வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலை ஆறட்டும், அதுக்குள்ளே வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். இப்போ இந்த புடலங்காய் நல்லா சுருளை வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு துருவின தேங்காயிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் மட்டும் போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் புடலங்காய் பொரியல். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை நல்லா தோலை எடுத்துட்டு கொஞ்சம் 1-2 பொடி பண்ணி அதில் போட்டோம்னாக்க இன்னும் நல்ல டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இது போல் செஞ்சு கொடுக்கறதே குழந்தைகள் புடலங்காயா அப்படின்னு சொல்லாமல் ஆசையாக விரும்பி அந்த வேர்க்கடலை வாசனையோடு சாப்பிட்டுடுவோம். புடலங்காயில் நிறையா நீர் சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அடிக்கடி புடலங்காய் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா இது போல் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வத்த குழம்புக்கும் புடலங்காய் கறிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.